திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்க ஊரு தான் மாதர்பாக்கம். கடந்த 9ஆம் தேதி அன்னைக்கு ரோட்டோரத்தில் இருந்த ஒரு வறண்ட பூமியில கிடந்த இளம் பெண்ணோட பிணத்தை தான் ஊரே ஒன்று கூடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த உயிரற்ற உடல் ஆடைகளும் அற்று கிடந்ததுதான் அங்க இருந்தவர்களை தலைக்குனிய வச்சது. பிரேதத்தின் மானத்தை துணியால மூடிய போலீசார் உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையை தொடங்கினாங்க. பெண்ணோட பின்தலையில இருந்த இரத்த காயமும் கழுத்துல இருந்த கண்ணிய தசைகளும் நடந்தது கொலையாதான் இருக்கும்னு விளக்கம் கொடுத்துச்சு. ஆனா மது பாட்டில், ஆண்கள் அணியும் ஒரு மேல் சட்டை, 20 ரூபாய் பஸ் டிக்கெட், இது தவிர அங்க இருந்து வேற எந்த தடயமும் கிடைக்கல. அந்த இளம்பெண் யாரு, எங்கிருந்து வந்தாங்கன்னு போலீசார் தேடிட்டு போன போதுதான் சாலையோரத்துல இருந்த ஒரு டாஸ்மாக் கடையில இருந்த ஒரு பகீர் சிசிடிவி காட்சி போலீசாருக்கு கிடைச்சிருக்கு. டாஸ்மாக் கடையில இருந்து மது வாங்கிட்டு வெளியே வர்ற பொண்ணுதான் இப்போ சடலமா மீட்கப்பட்ட இளம்பெண். தொடர்ந்து அந்த காட்சிகளை ஆய்வு செய்தப்போ அந்த பெண்ணை 3 பேரு பின்தொடர்ந்து வந்ததும் தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த 3 பேரையும் போலீசார் கைது பண்ணி விசாரிச்சதுல தான் நடந்த கொடூரம் வெளிவந்திருக்கு. கூட்டு பாலுறவுக்கு சம்மதிக்காததால 3 காமுகர்களும் அந்த பெண்ணை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. கைது செய்யப்பட்ட 3 பேரும் பாதிரிவேட்டை பகுதியைச் சேர்ந்த சூர்யா, தேர்வாய்க்கண்டிகையைச் சேர்ந்த சுவேந்தர், கண்ணம்பாக்கத்தைச் சேர்ந்த ஜெபக்குமார். இவங்க 3 பேரும் நெருங்கிய நண்பர்கள். தினமும் ஆந்திரா சத்தியவேடு நெடுஞ்சாலையில் இருக்கிற இந்த டாஸ்மாக் கடைக்கு மது குடிக்க வர்றது வழக்கம். அப்படித்தான் சம்பவத்தை அன்னைக்கும் சரக்கடிக்க வந்திருக்காங்க. அப்பதான் கொல்லப்பட்ட இந்த இளம்பெண் தன்னந்தனியா வந்து கடையில மது வாங்குறத பார்த்திருக்காங்க. அடுத்த நிமிஷமே சூர்யா மட்டும் மது வாங்கிட்டு போன அந்த பெண்ணை பின்தொடர்ந்து உல்லாசத்துக்கு அழைச்சிருக்காரு. அதுக்கு அந்த பெண்ணும் சம்மதம் சொல்லவே 2 பேரும் வயல்வெளியில உறவு கொள்ள ஒதுங்கி இருக்காங்க. இத நோட்டமிட்டு வந்த சூர்யாவோட நண்பர்கள் சுவேந்தரும் ஜெபக்குமாரும் அந்த பெண்ணை கூட்டு பாலுறவுக்கு அழைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த பெண் மறுப்பு தெரிவிக்கவே வலுக்கட்டாயமா உறவு கொள்ள முற்பட்டிருக்காங்க. அப்போ அந்த பெண்ணை கீழே பிடிச்சு தள்ளினதுல அவங்க தலையில அடிபட்டிருக்கு. இதனால அந்த இளம்பெண் வலியில கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. எங்க சத்தம் வெளியே கேட்டா மாட்டிக்குவோமான்னு பயந்த 3 பேரும் அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு தப்பிச்சிருக்காங்க. விசாரணை முடிவுல சூர்யா, சுவேந்தர், ஜெபக்குமார் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. பொதுவா எல்லா வழக்குலையும் கொல்லப்பட்டவங்களோட தகவல் தெரிஞ்ச அப்புறம்தான் குற்றவாளியோட விவரம் தெரிய வரும். ஆனா இங்க குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகும் கூட கொல்லப்பட்ட பெண் யாருன்னு தெரியல. அந்த பெண்ணோட மூக்குல இருக்கிற மூக்குத்தி மாடலை வச்சு அவங்க ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு போலீசார் சந்தேகிச்சிருக்காங்க. மேலும் அந்த பெண்ணுக்கு 30 வயசு இருக்கும்னு, பாலியல் தொழில் செய்யறதுக்காக கும்மிடிப்பூண்டி பகுதிக்கு வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மது பழக்கத்திற்கு அடிமையானதால இப்படி ஊரு விட்டு ஊர் வந்து உயிர் விட நேர்ந்திருக்கும்னு கூறப்படுது. இதனால அந்த பெண்ணோட விவரங்களை அறிய தனிப்படை போலீசார் ஆந்திராவுக்கு விரைந்திருக்காங்க. அந்த பெண்ணோட தகவல் கிடைச்ச பிறகே இந்த வழக்கு முழுமையடையும்.